இந்த 2 வாரத்தில் 2 பேரிழப்பு. அது எப்படி என்னால் தெரியல. ஒன்று பாரதிராஜா அவர்கள், அடுத்து அவருடைய சிஷியரான பாக்யராஜ். பாக்யராஜ் அப்படிங்கிற அந்த ஒரு பெயர் தமிழ் திரையுலகம் இருக்க வரைக்கும் அந்த பெயர் நினைச்சிருக்கும். நம்ம சும்மா ஒரு ஒரு வெற்றி பெற்ற இயக்குனர், ஒரு சாதனையாளர் அப்படின்னு சாதாரணமாக கடந்துட்டு போக முடியாது. அது தமிழ் திரையுலகில் ஒரு சரித்திரம். நாங்களாம் அவர் படத்தை பார்த்துட்டு நம்மளும் டேரக்டரெல்லாம் ஒரு நம்பிக்கையோடு சென்னைக்கு வந்தோம். என்னை மாதிரி பல பேர் அவர் படத்தை பார்த்துட்டு தான் டேரக்டர் ஆசை வந்தது. இன்னொன்று 80களில் வெளியூர்லேருந்து இயக்குனராக கிளம்பி வந்த எல்லாருமே பாக்யராஜ் ட்ரஸ்டாக சேர்ந்து வந்தாங்க. அதில் நானும் ஒருத்தன். இது ட்ரஸ்டாக சேர்ந்தால் தான் பெரிய டேரக்டர் ஆக முடியும் அப்படிங்கிற மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்தவர். அதே மாதிரி அவர்கிட்ட இருந்து பார்த்திபன், பாண்டியராஜன், பல பேர் பெரிய இயக்குனர் ஆகியிருக்காங்க. 80களில் 90களில் உச்சம். இன்னொன்று அந்த நேரத்தில் கமலஹாசன், ரஜினிகாந்த் அப்படிங்கிற 2 மிகப்பெரிய உச்ச நடிகர்கள். அவங்க படத்தை வசூல் கொட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்து இடையில ஒரு இயக்குனராக அவரே ஹீரோவாக நடித்து அவங்களோட ஈக்குவல் சொல்லிட்டு அவங்க மேலேயே வசூலை பார்த்தவர். இன்னொன்று தமிழ் திரையுலகிலேயே பிஸ்னஸ்ங்கிறது 80 லட்சம் 80 லட்சம் அப்படி இருந்த காலகட்டத்தில் முதல் முறையாக 1 கோடி பிஸ்னஸ் பண்ணது பாகேஸ்வரோட படம் தான். அவருடைய தவணை கண்ணுகள் 1 கோடி வசூலை தொட்டது. அதே மாதிரி ஹிந்தியில் நிறைய பேர் வெற்றி கொடுத்துருக்காங்க. ஆனால் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த ஒரு பாக்யராஜ் சார். அப்போது சூப்பர் ஸ்டார் வந்து அமிதாப் பச்சன் உச்சத்தில் இருந்தார். ஆக்ரேஸ் தான் அந்த படம் ஹிந்தியில் மிகப்பெரிய வசூல் அடைஞ்சது. அமிதாப் பச்சன் நடித்து மிகப்பெரிய வெற்றி அடைந்த 10 படங்களில் அந்த ஆக்ரேஸ் தான் ஒன்று. திரைக்கதை மன்னர்பாங்க, திரைக்கதை மேதையும்பாங்க. எல்லா படத்துக்கும் முழு தகுதி உள்ளவர். இன்னொன்று இப்போ வர புது புது இயக்குநர்களாகட்டும் எல்லாருமே ஒரே ஒரு விஷயம், திரைக்கதை கற்றுக்கணும்னா நம்ம வந்து வேறு எங்கேயும் படிக்க தேவையில்லை, இன்ஸ்டியூட் போக தேவையில்லை. பாக்யராஜரோட ஒரு 10-15 படத்தை தொடர்ந்து பார்த்தாலே நமக்கு திரைக்கதை அறிவு வந்துடும். இந்த திரையுலகில் இங்கே எல்லாருக்குமே அவர் ஒர்க் பண்ணவங்களும் சரி, ஒர்க் பண்ணவங்க எல்லா உதவி இயக்குநர்களுக்கும் மானசீக குரு யாருன்னா பாக்யராஜ் சார் தான். அவர் ஒர்க் பண்ண பார்த்திபன், பாண்டியராஜன் மட்டும் அவருக்கு சிஷியர் இல்லை. என்னைய மாதிரி நிறைய இயக்குனர் அவருடைய சிஷியர் தான். அவரோட எங்களால் சேர வாய்ப்பு இல்லை. தவிர ஒரே ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது, அவரோட பலர் பாக்கியம். அதுவும் எழுத்தாளர் சங்கத்தில் ஒரு தலைவர் வந்ததுக்கப்புறம் அதே சங்கத்தில் நானும் செயற்குழு உறுப்பினராக பயணித்தேன். அவர் கூட அந்த பயணித்த காலம் வந்து ஆண்டவன் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம். ஒரே ஒரு உண்மை தான், தமிழ் திரையுலகத்தில் மிகப்பெரிய வரலாறு. பாக்யராஜன் பேர் என்றைக்கும் நிலைச்சிருக்கும், அவர் புகழ் என்றைக்கும் ஓங்கி இருக்கும். என்றைக்குமே அவர் படங்கள் வந்து வெற்றி படம் சொல்ல முடியாது, எல்லாருக்கும் உதாரணமான படங்கள். ஒரு ஆத்ம சாந்தி அடைய ஆண்டு. எங்கள் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்தின் தலைவராக இருந்தார் பிரபாகர், இணை செயலாளர், நான் துணைத் தலைவர். கிட்டத்தட்ட 6-7 வருடங்கள், அதாவது எல்லாருக்கும் அவரை நடிகராக தெரியும், உதவி இயக்குனராக தெரியும், இயக்குனராக தெரியும், வசனகர்த்தாவாக தெரியும். தென்னிந்திய மொழிகள் மட்டும் இல்லை, இந்தி வரைக்கும் அவர் இயக்கினார் அப்படின்றதெல்லாம் தெரியும். அதை மீறி இந்த திரைப்படத்துறை சார்ந்த தொழிலாளர்களுக்காக, ஏழை எழுத்தாளர்களுக்காக அவர் வந்து பாடுபட்டார் அப்படின்றது பல பேருக்கு தெரியாது. உண்மையிலேயே தன்னுடைய பொன்னான நேரத்தை அதற்காக நிறைய செலவிட்டார். இப்போ கூட இந்த நேரம் எங்கள் சங்கத்தோட தேர்தல் நடக்கிற நேரம், அவர் வந்து அதற்கான முன்னேற்பாடுகளோடு இருந்த நேரம். நேற்று வரை அதற்கான அவர் பேசி அப்படியே வாட்ஸ்அப்பில் குறிப்புகள் அனுப்பி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். இப்போ கூட பார்க்குறப்போ
அவர் வந்து படுத்திருக்கிறாருன்ற மாதிரி தான் இருக்க ஒழிய அந்த அவர் வந்து இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டார், மரணமடைந்து விட்டார்ன்றதையெல்லாம் எங்களால் நம்பவே முடியல. சத்தியமான வார்த்தை. என்னென்னைக்கும் எங்கே எழுத்தாளர் குரல் கொடுக்கிறானோ திரைப்படத்துறையில் அங்கெல்லாம் பாக்யராஜ் சார் இருப்பார். அதே மாதிரி எல்லாரும் வந்து நடிக்க வர்றப்போ அழகாக இருக்கணும், கலராக இருக்கணும், ரொம்ப ஹேண்ட்ஸமாக ஸ்டைலாக இருக்கணும் அப்படின்ற அந்த கிராமரை இலக்கணத்தை உடைச்சி தன்னோட உருவத்துக்கு தகுந்த மாதிரி கதை பண்ணி வெற்றியடைய செய்தவர் பாக்யராஜ் அவர்கள். அதே மாதிரி எல்லாரும் சென்டிமெண்ட்டாக நெகட்டிவான டைட்டில் வைக்கக்கூடாதும்பாங்க, அதையும் வச்சு அதெல்லாம் இல்லை, வெற்றிகரமான சினிமாவுக்கு அந்த மாதிரி சென்டிமெண்டெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி உருகை ஓசை, தூரல் நின்று போச்சு, இந்த மாதிரிலாம் நெகட்டிவான டைட்டிலை வச்சு வெற்றி பெற்றவர். இன்னைக்கும் எழுத்துலகத்தின் பிதா மகன் அப்படின்னா எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்தை கட்டி காத்தவர். அவருடைய புகழ் நிச்சயமாக இன்னும் பல ஆண்டுகள் இந்த திரையுலகத்தை அப்படியே ஆட்சி செய்யும். இந்த அரசு அவருக்கு அடையாளமாக ஏதாவது உண்மையிலேயே செய்தால் அது எழுத்தாளர்களுக்கும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்களுக்கும் செய்கிற அடையாளமாக இருக்கும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். அதுபோலவே அவருடைய ஒர்க்கை, அவருடைய வேலைகளை, அவருடைய திரைக்கதையை, அவருடைய வசனத்தை நல்ல ஆவண காட்சிப்படுத்த வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை நாமெல்லாம் சேர்ந்து செய்வோம். ஊடகங்களும் நம்முடைய தொழிலாளர்களும் திரைப்படத்துறை சார்ந்த நட்சத்திரங்களும் அவருக்காக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். 45 வருட நட்புல இந்த குடும்பம் பாக்யராஜ் ஒரு பகுதி இன்னைக்கு இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. சமாளிக்கவே முடியல, உள்ள இதை ஜீரணிச்சிக்கவே முடியல. இதை விதின்னு ஒரு வார்த்தையில் சொல்லிடலாம். ஆனால் நான் சொல்கிறேன், இப்போல்லாம் விதிக்கு கூட விதிமுறை இல்லாமல் போய்விட்டது. நான் இந்த விதியை வேண்டிக் கொடுக்குறேன், கொஞ்ச நாள் விடுமுறை கொடுங்க. எங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ரத்தனங்களை, மாணிக்கங்களை ஒன்று ஒன்றா கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. உண்மையிலே தாங்க முடியாத ஒரு சம்பவம். திரு பாக்யராஜ் அவர்கள் ஒரு டைரக்டர் மறைந்தார், எழுத்தாளர் மறைந்தார், நடிகர் மறைந்தார் என்று சொல்லவே முடியாது. நான் சொல்கிறேன், உலகம் எங்கும் இருக்கும் தமிழர்கள் வீட்டில் அவரவர்கள் வீட்டிலே யாரோ தன் உறவுக்காரர் இறந்தார் என்கிற ஃபீலிங் தான் வரும். பாக்யராஜின் மனைவி செய்தி கேட்டார், அப்படிதான் அவர் மனசில் இடம் பிடிச்சிருக்கார். ஒருத்தர் வீட்டில் இவங்க அண்ணா போயிட்டார், என் தம்பி போயிட்டார், எங்கள் மாமா போயிட்டார், என் மச்சான் போயிட்டார், எங்கள் தாத்தா போயிட்டார். அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு உண்மையிலேயே எங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்தவர் திரு பாக்யராஜ். அந்த இடத்த பிடிச்ச தனி பெருமை திரு பாக்யராஜ் அவர்கள் தான் இருக்குது. அது எப்படி அவர் தொட்ட உச்சத்துக்கும் அவர் பழகிற விதத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ரொம்ப சாதாரணமாக பழகுவார். வண்டர்ஃபுல் பர்சன். பூர்ணிமா அவர்களுக்கெல்லாம் எப்படி சமாதானம் சொல்கிறதுலே தெரியல. எனக்கும் என் மனைவிக்கு கிட்டத்தட்ட 45 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பு. வெல், காலம் ஒன்றுதான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். நம் குடும்பத்தில் ஒருவர் இன்று மறைந்து விட்டார், இவ்வளவுதான் சொல்ல முடியும். இன்று கலைத்துறைக்கு ஒரு கருப்பு நாள். ஏறக்குறைய இந்த 30 நாளில் பார்த்தீங்கன்னா சௌத்ரி சார், பாரதிராஜன் சார், அவருடைய சிஷ்யன் பாக்யராஜ் சார் 3 பேருமே இருந்திருக்காங்க. கலைத்துறைக்கு இது மிகப்பெரிய இழப்பு. ஒரு திரைக்கதை எழுதணும் அப்படின்னா அதுக்கு உதாரணமாக இருந்தவர் பாக்யராஜ் சார். இந்த ஆல் இந்தியா அளவில் திரைக்கதைக்கு இவங்க தான் இலக்கணம் அப்படின்ற அளவுக்கு இருந்தாங்க. இன்னைக்கு கலைத்துறை இருந்து மறைஞ்சிட்டாங்க. அவங்க தமிழர்கள் இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய புகழ் இருக்கும். ஸ்கூலில் படிக்கிறப்ப முதலமைச்சு படம், அவங்க படத்தை வந்து ஒரு 10 தாட்டிக்கு மேலே நாங்கள் பார்த்து வளர்ந்துருக்கோம். இன்னைக்கு நான் கலைத்துறையில் வந்திருக்கேன்னா அவங்க மேலே இந்த நம்பிக்கை தான். ரொம்ப அழகாக ஹேண்ட்ஸமாக அப்படி இருந்தால் தான் கலைத்துறைக்கு வர முடியாது. சாதாரண மனிதன் கூட வந்து கலைத்துறையில் நினைக்கலாம் அப்படின்றதுக்கு அவங்க உதாரணம். ஒரு சின்ன இது பதிப்பு. சாருடைய வாய்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பெக்குலியராக இருக்கும். ஒரு கேஸ் இங்கே போய் எங்கே போங்க அப்படின்வாங்க. அந்த வாய்ஸே கேஸில் சொல்லி தனி பெக்குலியர் ஆச்சு. அதுமாதிரி வந்து தனக்குன்னு தனி முத்திரை வச்சுட்டாங்க. இன்றைக்கி கலைத்துறை இல்லைன்னாலும் அவங்களுடைய நினைவுகள் தமிழர்கள் இருக்கிற வரைக்கும் இருக்கும். அவங்களுடைய ஆத்மா சாந்தியோட மனமாற வேண்டும்.